இவ்வளோ வெயிட் இருக்கு. ஆனால் வெயிட்டான ஆட்களுக்கு தான், வெயிட்டான கண்டஸ்டன்ஸ் தான் வெயிட்டாக ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க ஏதோ கை தட்ட வேண்டியதான், கையை அழிச்சிச்சுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்க? உங்கள் ஐடியா என்ன இருந்துச்சு? யார் வின் பண்ணா என்னன்னு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா தேவை. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஓகே, வீடு கிடைச்சிருக்கு, அது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? வீட்டுல போய் தங்கலாம். மியூசிக். என்ன பிளான் 10 லட்சத்துக்கு? 10 லட்சம் தான் கைக்கு வரட்டும். சண்டை போடுவோம் அடிக்கடி. நான் எங்க பேசிக்கலி நாங்க 2 பேரும் ஒரு பைத்தியம். நாங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குமான்ட்டு இருக்கிறோம். இவனுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, வேட்டியை அவருக்கு போய் கட்டிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வீடியோ கால்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கா? இப்ப கம்மியா நான் பணம் எடுக்கக்கூடிய ஆள் இல்ல. நிக்கில் நம்பர் வேணும்னா ஏன் இன்ஸ்டா ஐடியில மெசேஜ் போடுங்க. ஜட்மெண்ட்ல வந்து மிஸ்கின் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கிங் பத்தி அவர் தெரியுதோ தெரியல, ஆனா வந்து மர்க்கா சொல்லு. சிங்கிங் பத்தி அவர் தெரியுதோ தெரியல. என்ன நினைச்சுங்கும் போது கண்ணு போற போக்கெல்லாம் சரியில்லையே. ஆனா பாட்டை மெலோடியில பாடுறேன். மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கம்மியில் என்ன பாடி வச்சிருக்காருப்பா, எல்லாம் பாட்டி தானே, எப்படி பாடுவேன்? இப்ப இந்த சாங் வந்து நீங்க வேற டியூன்ல பாட போறீங்க. ஃபோக் சாங்ல ஏதாச்சும் ஐட்டம் நம்பர்ஸ்ல இந்த சாங் இன்கார்பரேட் பண்ண போறீங்க. நீங்க அப்படியே இருங்க. தாடி அப்படி இருக்கீங்களா? தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. ப்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தர்ஷன் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் 11 உடைய வினர் அண்ட் ரன்னர்ஸ் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எல்லாம் வெயிட்டோட இருக்கீங்க போலயே. ஒரு வெயிட்டா இருக்கீங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கேன். ஆஹா, என்ன எத்தனை கிலோ அது? எப்படி இருக்கு இந்த ட்ராஃபிஸ்லாம்? அப்பா கையில இருக்கப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலி இல்ல, பயங்கர வெயிட்டா இருக்கு. ஆமா. கொடுங்க கொஞ்சம். 7 எல்லாமே ஒரு கையில அது தூக்குங்க. என்ன எனக்கு டாஸ்க் கேக்குறீங்க? புரியல. இது எப்படி ப்ரோ தூக்குனீங்க? நீங்க குடுக்குறப்ப எப்படி ப்ரோ வாங்குனீங்க? எப்படி போயிருப்பீங்களே கீழே? நானு அப்பா, இவ்வளோ வெயிட் இருக்கு. ஆனா வெயிட்டான ஆட்களுக்கு தான், வெயிட்டான கண்டஸ்டன்ஸ் தான் வெயிட்டா ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க உங்களை சூப்பரா ப்ரோ. அப்பா சரி, ஏதோ கை தட்ட வேண்டியதான், கையை அழிச்சிச்சுன்னு. சூப்பர். கீழே வச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இது ஷேரிங்ஸா? ஆமா, நாங்க 2 பேரும். சூப்பர் சூப்பர். அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிப்போம். எல்லாருமே பாட்டு பாடி இருப்பீங்க, நர்வஸ்னஸ், லைவ் அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டுக்கான தருணங்கள் இருந்துச்சுல்ல, அதை பத்தி மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும்? ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சா? நம்ம ஜெயிப்போன்னு? இல்ல, ஆக்சுவலி அன்பிரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஆமா, க்ளூலெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அதுவே போதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவ்வளோ சீரியஸா எடுக்கல. ப்ரோ நீங்க ஜெயிச்சது அன்பிரெடிக்டபிளா இருக்குன்றாங்க. அது அவரே ஆமான்னு சொல்லுவாரு. எனக்கே அன்பிரெடிக்டபிளா தான். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க யார் நினைச்சீங்க இவர் ஜெயிப்பாங்கன்னு? நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் கடைசி 3 பேர் எங்களுக்கு முன்னாடி நிறுத்தாங்க. நான் இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சீங்க சொல்லுங்க? அந்த நேரத்துல என்ன யோசிச்சீங்க? அவர் எப்படி நின்னா வாரிலே மாயம் அப்படி மாதிரி என்னடா அது? சரி ஓகே, நாம இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன சாப்பிடுவோம், என்ன நீ ஸ்பெஷலா இருக்கும், ஆஃப்டர் பார்ட்டி ஏதாவது வைப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா டக்குன்னு பார்த்தா என் பேர் சொல்லிட்டாங்களா. எனக்கே அது அப்பயும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தான். என்ன சாப்பிடலாம் அங்க போயிட்டு ஆடியது. அப்பயும் யோசிச்சுதான் என் பேர் தான் சொன்னாங்களா. அப்புறம் தான் பின்னாடி இருந்து ஆபராம்னு ஒரு அண்ணா வந்துட்டு டேய் ஒண்ணு தான்டா அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டாங்க. இருக்கலாம், அதுக்கு இவ்வளவு தன்னடக்குமா? என்ன அப்படியே அனுப்பிச்சிருப்பாரு அவரு? அப்படிதான். அப்படிதானா? அவன் எப்போ அப்படிதான். அதான் அவனோட பிளஸ் பாயிண்ட். சூப்பர். நீங்க சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைச்சீங்க? உங்க ஐடியா என்ன இருந்துச்சு? யார் வின் பண்ணா என்னன்னு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா தேவை. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை இல்ல ப்ரோ, சார் வெளில எவ்வளவு மக்கள், எவ்வளவு ஃபேன்ஸ், நீங்க ஜெயிக்கணும் எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. அப்படி இருக்கப்ப யார் வின் பண்ணாங்கன்னா என்ன இது? அதாவது
நம்ம வந்து யார் வின் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அப்போ மீனாட்சி வின் பண்ணியிருந்தாலும் எங்களை பொறுத்த அளவுக்கு அந்த மூமெண்ட்டு ஜாலியாக பண்ணணுமே ஒழிய நோ ப்ரெஷர். யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எங்கள் வேலை பாட்டு கரெக்டாக பாடி என்டர்டெயின் பண்ண வைக்கிறது, அது நாங்கள் பண்ணிட்டோம். ரிசல்ட் என்னவா இருந்தால் நாங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, வீடு கிடைச்சிருக்கு, அது என்ன பண்ணலாம்? வீடு கிடைச்சிருக்கு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் தங்கலாம். Music. ஓகே, உங்களுக்கு 10 lakhs ஈச்சா இல்ல ஷேரிங்? ஆகுது 10 lakhs தர ஈச் 10 lakhs. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்னு இனிமேல் தான் யோசிக்கணும். இனிமேல் தான் யோசிக்கணும். நாங்கள் என்னமோ கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டீங்க? நாங்கள் கேள்விப்பட்டது அதுக்கு அம்மாவுக்கு வந்து நீங்கள் செயின் தங்கமாக ஏதோ எடுத்து தரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். எடுத்து கொடுக்கலான்னு தான் இருந்தேன். பவுன் விலை வேற ஏறிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 3 நாள்ல. இல்லை, குறைஞ்சி 3,35,000 இருந்துச்சு, ஒரு 5,000 குறைஞ்சிருக்கோம். 30,000 விற்கிது. என்ன பிளான் 10 லட்சத்துக்கு? 10 லட்சம் முதல் கைக்கு வரட்டும். அது டிடிஎஸ் போக பிடிப்பு போக வரும். ஓகே, நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் அந்த கெரியர்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது இம்ப்ரூவ் பண்ணலாம், கற்றுக்கலாம். ஸ்டூடியோ மாதிரி அப்படியா? அந்த மாதிரி ஏதாவது. அப்புறம் ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். யூஸாக இருக்கும் ஃபியூச்சர்ஸ். உங்களுக்கு 5 lakhs-ஆ? ஆமா. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப செலவில்லை எல்லாத்துக்கும். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இன்வெஸ்ட்ல இறங்க போறீங்க. ஆமா. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு டவுட், சூப்பர் சிங்கர் 11ல வந்து எல்லாருமே எப்படிதான் வந்து எந்த பொறாமையும் இல்லாம ஜாலியா யார் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன சந்தோஷமா இப்படிதான் இருப்பீங்களா செட்ல? இல்ல ஏதாச்சும் உள்குத்து இருக்கா உள்ள? ஏதாச்சும் எப்படி வந்துட்டு அந்த மாதிரி இருக்குமா? இல்ல எங்களுக்குள்ள எப்படின்னா நாங்க மட்டும் இல்ல 24 கண்டஸ்டன்ஸுமே எப்படின்னா யாராவது நல்லா பாட்டா ஐயோ நல்லா பாட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்கள நல்லா பாடிட்டா சூப்பர் இவனா நல்லா பாடி இருக்கானே சந்தோஷப்படுறவங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க. ஆமா. ஸோ எல்லாமே ஒன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டோமா, அதனால தப்பு பண்ணாலும் நாங்க தட்டி கேட்போம். தப்பு பண்ணாலும் ஏன் பண்ண சட்டையை பிடிச்சி சண்டை போடுற அளவு க்ளோஸ் ஆயிட்டோம் நாங்க. அதனால எங்களுக்கு அது பொறாம. சூப்பர். அண்ட் சூப்பர் சிங்கர் 11ல பாத்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கோவம், அழுகை, எமோஷன், மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான எமோஷன், பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் 11 நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னா எல்லாத்துலயுமே அழுதுருக்கேன். சூப்பர் சிங்கர் செட் வந்து தான் அழுதுருக்கேன். வரும்னு தெரிஞ்சது. ஆமா, அழவே மாட்டேன். என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் போல்டா அப்படியே இருந்திருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சரி எமோஷன் நமக்கு ஒரு சாப்டர் இருக்கு, அதை இவங்க திறந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எனக்கு. என்னோட என் அண்ணா வந்தது, அப்புறம் சரணனா வந்து எனக்கு தங்கச்சின்னு சொல்லி அந்த கொலுசு போட்ட மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னோட பீப்புள்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தது, ஸ்ரீலங்கன்ஸ் பீப்புள்ஸ் வந்தது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது, என் காலேஜ்ல இருந்து சார் வந்தது, மாதிரி இப்படியே மூமெண்ட்ஸாக தான் கிரியேட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எனக்கு சூப்பர் சிங்கரே ஒரு பெஸ்ட் மூமெண்ட் தான். உங்களுக்கு ப்ரோ இங்க இன்டர்வியூல இருக்கீங்களா? ப்ரோ இன்டர்வியூல தான் இருக்கிறேன். இன்னும் எத்தனை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன எத்தனை இருக்குன்னு? இன்னும் எத்தனை இன்டர்வியூ இருக்கும்? என்ன ஜாலியா போவோம். என்ன சொல்லுங்க உங்களுக்கான சிறப்பான. எனக்கு வந்து நிறைய மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேனல்லேருந்து. எங்கள் அம்மா ரவுண்ட் அப்போ அம்மா வந்ததாக இருக்கட்டும், எங்கள் சித்தப்பா ஸ்டேஜ் ஏற்றினதாக இருக்கட்டும், ராஜா சார் பார்த்தது, கங்கை சாரோட பாடினது, மிஸ்கின் சார் முத்தம் கொடுக்கறது, வாட்சி கொடுக்கறது, மணி அண்ணா கிஃப்ட் கொடுத்தது, நிறைய மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ வந்து என்ன ஒரு இதுனா, அந்த ஸ்டேஜ் இனிமேல் நமக்கு வந்து அது இனிமேல் வந்து நாங்கள் சீனியர்ஸ் ஜூனியர்ஸோட பாடினாலும் அந்த நாங்கள் பாடின அந்த ஸ்டேஜும் நாங்கள் பாடும்போது இருந்த அந்த வைப்னஸும் இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிறத நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. புரியுது. அண்ட் அந்த சூப்பர் சிங்கர் செட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இவங்க, அவங்கள தங்கச்சி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் கொலுசுலாம் மாட்டீங்க. அண்ட் ரன்னர் அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணது எப்படி இருக்குது? அது ஒரு பிரதர் சிஸ்டர் வின் பண்ணது எப்படி இருக்குது? 2 பேரும் சேர்ந்தே வந்து அது உண்மையான அன்பிற்கு கிடைத்த பரிசு என்று. ஒளிவு மறைவு இருக்காது பெருசா எங்க 2 பேர்த்துக்கிட்ட. அவர் பாட்டிக்கு திட்டுவாரு, நான் பாட்டிக்கு இந்த கால் வாங்கி அந்த கால் சண்டை போடுவோம் அடிக்கடி. நான் எங்க நாங்க 2 பேரும் ஒரு பைத்தியம். என்ன
இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டீங்க? இதெல்லாம் பிராங்காவா? நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது, நான் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பேன். அவர் எதுக்கு அப்படி பேசுறாருன்னு தெரியாம நான் அவரை திட்டிட்டு இருப்பேன், அவரை அப்புறம் திருப்பி திட்டுவாரு, அப்புறம் சண்டை எதுக்கு போட்டோனே தெரியாது, அப்புறம் திருப்பி அவர் பேசும்போது திருப்பி பேசுவோம், சம்மந்தம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிப்போம். இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனா அதெல்லாம் அப்படி இப்படி அந்தந்த நிமிஷமே எல்லாம் முடிஞ்சிடும். ப்ரோ நீங்க தான் இருக்கீங்களா? உங்களுக்கான பெஸ்ட் மூமெண்ட் இன் சூப்பர் சிங்கர்ல வேணா? பெஸ்ட் மூமெண்ட்டாண்ணா டிக்கெட் டு ஃபினாலே அந்த மூமெண்ட்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்தீங்களா? டிக்கெட் ஃபினாலே உனக்கு வேட்டியே வந்த மூமெண்ட். அதுவும் நிறைய இருக்குடா. நாங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குமான்ட்டு இருக்கிறோம், இவனுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, வேட்டியை அவருக்கு போய் கட்டிட்டு வரேன்ட்டு போறோம். டிக்கெட் கிடைச்சா பின்னாலே போலாம், வேட்டி வந்தா மானம் போயிரும்ல. கரெக்ட் தான். அந்த டிக்கெட் கிடைச்சிச்சு இல்ல, ஃபர்ஸ்ட் நின்று இருந்தோம் நானும் 3 யார் நின்றா, நாங்க 4 பேர் தான் நின்று இருந்தோம். நான் மீனாட்சி அக்கா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்து இப்படி மீனாட்சி அக்காவை பார்த்துட்டு இருந்தேன். டக்குனு பார்த்தா என் பேர் சொல்லிட்டாங்க. சுத்தி எல்லாரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நான் வேற வேஷ்டி பெல்ட் எதுவுமே போடல. நான் எனக்கு கட்டி பிடிக்கணும் திருப்பின்னு இருக்கு. நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் வேஷ்டிய. ஐயோ டக்குனு ஜெயிச்சிட்டோமா, ஜெயிச்சுட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டா மைக் எடுத்தாங்க. வேஷ்டி வேஷ்டி விட்ட கட்டிட்டு வரவா டே, அதை வேடா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. வேற வழியே இல்லை, இல்லைன்னா நான் மானமே போயிருக்கோம். டிக்கெட்டா முக்கியம், மானம் தான் முக்கியம். சூப்பர். அண்ட் உங்களுக்கு என்ன வீடியோ கால்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கா? இப்ப கம்மியாச்சு. வருது. வின் பண்ணிட்டீங்க, இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குமே. ஆடியோ கால் இப்ப டிகிரேட் ஆயிடுச்சு. ஆடியோ கால் டிகிரேட் ஆயிடுச்சு. ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்றாரு அவங்க. வீடியோ கால் பண்ணுங்க, ஃபீல் பண்றாரு அவரு. இல்லப்பா நான் பண்ணாலும் எடுக்க கூடிய ஆள் இல்ல. நிக்கில் நம்பர் வேணும்னா என் இன்ஸ்டா ஐடியில மெசேஜ் போடுங்க. இது என்னப்பா நிக்கிலோட போன் நம்பர் வேணும்னா நான் தரேன். நம்பர் கொடுக்குற மாதிரி தெரியல, செல்ஃப் ப்ரமோஷன் மாதிரி தெரியல. பண்ணுவோம், என்ன அதேதான். எனக்கு பிரச்சனை இல்ல. சரணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரணா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? இன்ஸ்டா ஐடில இருந்து இவன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. எது முக்கியமான குரூப்போ யார் போன்லாம் இல்லை, போன் எடுத்தது முக்கியமான குரூப்புக்கு போயிட்டு ஏதாவது அனுப்பி விட்டுறது. அனுப்பிவிட்டு நமக்கே தெரியாது, இந்த பையன் போன் எடுத்ததும் தெரியாது, அனுப்புனதும் தெரியாது. அவ்வளவுதான். யோசித்து பாருங்க. என்னோட காலேஜ் குரூப்ல போயிட்டு நான் மெசேஜ் பண்ணிட்டேன்னு கேக்குறாரு. டீச்சர் வந்து என்ன நினைப்பாங்க? ஏன் ரோல் பண்றீங்க? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல? ஃபன் தான் எல்லாருக்கும். தம்பி வாழ்க்கையில ஃபன் இருக்கலாம். நோட்ஸ்ல போய் கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு கானா பாட்டெல்லாம் போட்டு விடுவேன். உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் போட்டு ஸ்டோரி போட்டு விடுவேன். சம்மந்தமே இல்லாத ரீல் வரும்போது ஸ்டோரி போடுவேன். கமெண்ட் போடுவாரு. சம்மந்தமே இல்லாம ஒரு போஸ்ட் பார்த்து இதுக்கு வந்து கமெண்ட் போடுவாரு. நான் ஒரு போஸ்ட் வேணாம் சொல்லலாமா? சொல்லலாம். வேணாம் சொல்லு. சொல்லு. எனக்கே அதான் இந்த மாதிரி தான் மோசமா பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுவேன். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நீங்க இந்த பொண்ணை லவ் பண்றீங்களாமே அப்படின்னு யாராவது ஒரு பொண்ணு பேர் போட்டுருவேன். இஃப் இட்ஸ் நாட் ட்ரூ ஜிபே 500 rupees to நிக்கில் நம்பர் அப்படின்னு என் நம்பர் போட்டு விட்டுருவேன். அதே பைத்தியமே நிறைய பண்ணிருப்பேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஆக்சுவலா எல்லாம் கிரேசியா தான் இருக்கீங்களே. அவங்க நிறைய பேர் பைத்தியம்ன்றாங்க, நீங்க பைத்தியம் வந்தீங்க. நீங்க எப்படி? லைட்டா பைத்தியம், ஆனா கம்பேரிட்டிவ்லி லெஸ் பைத்தியம். சூப்பர். நைஸ். இப்போ எனக்கும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிரும் போல. ரைட்டு, நீங்க சொல்லுங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து இதுல தான் அந்த சூப்பர் சிங்கர்ல எப்பவுமே வந்து சிங்கிங் மட்டும் இருக்காது, ஃபன் இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஜட்ஜஸ் கூட இருந்தா உங்களுக்கு பாண்ட் பத்தி சொல்லுங்க. முக்கியமா மிஸ்கின் சார் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. உங்களை வந்து வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பாரு, என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் செலுத்திருக்காரு. ஆச்சு ஊச்சுன்னு ஏதாச்சும் சத்தம் போட்டக்குது, ஐயா 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 ஐயான்னுட்டு ஒரு நல்ல ஒரு மனிதர். உண்மையிலே அவருடைய பழக்க வழக்கம்லாம் கிடைச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து மிஸ்கின் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து சிங்கிங் பற்றி அவர் தெரியல, ஆனால் வந்து மர்க்கா சொல்லு. சிங்கிங் பற்றி அவர் தெரியல, மர்க்கா சொல்லு. சிங்கிங் பற்றி அவர் தெரியல. அது போய் நோட்ஸு அது இதுன்னு தப்பானலாம் பார்க்க மாட்டேன். அவருக்கு பிடிச்சிருந்தா பாராட்டி தள்ளிடுவாரு, வாட்சை கட்டி இது கூட்டு முத்தம் கொடுப்பாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிஸ்கின் சாருக்கு எனக்கும் வந்து மிஸ்கின் சார் வந்து எல்லாருக்கும் வந்து இப்படி கட்டி அணைச்சிட்டு தலையில தான் முத்தம் கொடுப்பாரு. ஆனா எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அவர் கண்ணத்துல முத்தம் கொடுப்பாரு. அவர் குடுக்கறதுக்கு முன்னாடி அப்படியே கண்ணத்தை அப்படியே காமிச்சிட பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் கண்ணத்துல முத்தம் கொடுப்பாரு.
நிறைய செஞ்சிருக்காரு. கோட்டு ஷூவு நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டமே, உங்க கார் வாங்கி கொடுத்தா சொல்லியிருக்காராமே. கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் மிஸ்கின் சார். இல்ல கேள்விப்பட்ட உண்மை அது, நீ கார் வாங்க கார்ல போனோம் அப்படி இல்லையா? பார்த்தோமே நாங்க. கார்லாம் வாங்கி கொடுத்தா நீங்க அந்த யூடியூப் தமிழ் பார்த்து தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கேட்டனே சார் என்ன சொல்லியிருக்காருன்னா கார் வாங்கி கொடுக்க போறாரு. நானும் பார்த்தேன் டைட்டில் ஜெயிச்சதுக்கு சரண் இமோஷனல், நிக்கில் டைட்டில் ஜெயிச்சதுக்கா என்னடா உள்ள போய் பார்த்தா அவரு கண்டமேடிக்கு எதெல்லாம் பேசிட்டு இருக்க. இவர் இல்ல அந்த புரியுது. சரமாரியா போடுறாங்க. நீங்க பார்த்த ரூமர்ஸ்ல என்ன இந்த மாதிரி நான் பாருங்க, நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க பார்த்த ரூமர்ஸ் என்ன? எனக்கு வீடுன்னு நான் பார்க்கல, அத அவங்க பார்த்த மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு, அந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கு. அதோட மிஸ்கின் சார் எங்க வீட்டுக்கு ஒரு கருப்பு கலர் பொட்டி அனுப்புனாங்க. நானும் பார்த்தேன். அப்புறம் நிக்கில் டைட்டில் ஜெயிச்சதுக்கு ஃபீல் பண்ண உன்னிகிருஷ்ணன் சார்னெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எங்க இருந்துடா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். நான் ஆக்சுவலி ஒரு ஓட்டிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து திஷாதனாக்கு காட் டிசப்பாயிண்டட், உங்களுக்கு இது ஏன்னா எதுவுமே பேசுறீங்க எல்லா ஜட்ஜஸுக்கும் ஒண்ணுமே இல்லை. லைவ்ல இமோஷனலா சரண் எதுக்கு நிக்கில் டைட்டில் ஜெயிச்சதுக்கா லைவே போட்டது இல்லை வரைக்கும். நிக்கில் டைட்டில் ஜெயிச்சதுக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்னன்னு நிக்கிலுக்கு தெரியும். எனக்கு தெரியும். எங்க இருக்க எங்க எல்லாத்துக்குமே தெரியும் யார் எப்படி என்ன மாதிரி நடப்போம் அப்படிங்கறது. அதனால அவங்க பேசுற ரூமர்ஸ் எல்லாமே மீனாட்சி சிரிச்சிட்டு பின்னாடி போய் அது சொல்லு என்ன அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அக்கா பாவம் ஜாலி. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ என்ன ஜாலியா ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்கு. மாட்டீங்களா கண்டென்ட்டுக்கு? இது இப்போ எல்லாமே கண்டென்ட் தானே, என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நான் ஃபன்னியா ஜாலியான டேஷ்லாம் கொடுக்குறேன். ஜாலியா ஃபன் பண்ணுவோம். நாங்களாம் டாப்ல இருக்கோம். ஓகேவா, ஒருத்தருக்கு அவனோட கொடுக்க போறேன். ஜாலியா ஸ்போர்ட்டிவா நம்ம பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஃபேவரட் சாங் என்னது? இப்போ கரண்டா ஓடிட்டு இருக்க ஒரு சாங் லூப்ல. எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற. ஃபர்ஸ்ட் அது பாடுங்க. ஐயோ பாடவா? நான் பாடிட்டேனே ஒரு வாட்டி. சரி நம்ம வேற பாடுங்க. பாடாத பாட்டா புதுசா ப்ரோவோக்கா ஒன்னு பாடுங்க. என்னன்னா அது? என்ன பாட்டு பாட? என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. ஓகேவா, இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டை வந்து 3 எமோஷன்ஸ்ல நீங்க பாட போறீங்க. ஓகேவா, ஜாலியா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டு நீங்க வந்து கோவத்துல பாட போறீங்க. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. இத அழுதுகிட்டே பாட போறீங்க. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. என்ன மாதிரி இம்ப்ரோவைசேஷன் தெரியல. இந்த பாட்டு வந்து ரொமான்டிக்கா, இன்னும் இது இன்னும் ரொமான்டிக்கா. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள என்ன நினைச்சுங்கும் போது கண்ணு போற போக்கெல்லாம் சரியா. அதுவும் மீனாட்சி வைக்கவே போகுது. தெரியாம உதித்து நாராயணன்லாம் அவர் வராரு, திடீர்னு வராரு. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. வந்துட்டாரு. சூப்பர் சூப்பர், ஸ்போர்ட்டிவா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி குட். ஓகே, அப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கானா பாட்டை மெலோடியில பாட போறீங்க. ஆமா, இல்ல அவர் பண்ணல, நீங்க பண்ணுங்க. எனக்கு கானா பாட்டே அவ்வளவா தெரியாதே. நானே எடா குடம் டமால் டிமில் சொல்லி வாங்க வாங்க சரண். என் மைமா பேரு தாண்டா. ரசிகர்களே நீங்க ஒண்ணும் கோச்சிங்க மன்னிச்சிருங்க. நான் நம்ம வாங்காத செருப்பையா பாருங்க. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கவின்னு பூந்துட்டாடா நெஞ்சில, ஒன்னாட்டத்தான் நானும் வந்து கெஞ்சல, நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் லவ்ல. என் மைமா
இந்த மாமே சரி ஓகேவா, இந்த பாட்டை இப்ப மெலோடியில பாடுங்க. மைமா பேரு தாண்டா அஞ்சல, வாங்க வாங்க. அவ கம்மின்னு பூந்துட்டு. ஏய், சிரிக்கிறீங்க. வெக்கத்துல வருது நம்ம ஓ, வெக்கத்துல அந்த ராகம் எடுக்கிறீங்க. அது வெக்கத்துல என்ன, அது பேர் என்ன சொல்லுவாங்க? எந்த ராகம்? வெக்கமா பாடுறதுக்கு ஒரு ராகம் இருக்கா ஏதாச்சும்? இல்ல அப்படி அப்படி இல்ல. அப்படியா இல்லையா? சாரி என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கம்மின்னு பூந்துட்டாடா நெஞ்சில, நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் டீலவுல, ஏ மைமா ஏ மைமா. சூப்பர் ஸ்போர்ட்டிவா ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்து உங்கள்கிட்ட ஓகேவா, யார் மாதிரியாச்சும் இமிட்டேட் பண்ண முடியுமா? ரைட்டு. ஜட்ஜஸ் மாதிரியாச்சும் இல்ல யாராச்சும் கண்டஸ்டன்ஸ் அவங்க மாதிரி பாடுறதோ இல்ல இந்த மாதிரி இமிட்டேஷன் பாரதா? நினைச்சேன். வாங்க 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 வாங்க, கம் ஆன், யூ கேன் டு இட். ஓகே பண்றேன். நான் யார்? நிக்கில் மாதிரி. தெரியும். ஓகே வாங்க. நீங்க இமிட்டேட் சொல்லும் போதே அவ யார பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கம் ஆன் வாங்க. நிக்கில் மாதிரி. ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு கேக்குறார். ரைட். 2 சைடு இயர்ஃபோன்ஸ். கதக்கல். ஆஹா, என்ன பாடி வச்சிருக்காருப்பா, என்ன பாட்டி தானே, எப்படி பாடுவேன்? ஐயோ அப்படின்னு. ஓகே பாட்டு கேட்டுட்டாரு, இப்ப பாட போறாரு. ஓகே, என்ன பாட்டு பாடட்டும்? பாடு. ஐயையோ ஆனந்தமே 100 கோடி மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயையோ ப்ரோ நீங்க பாடுங்க bro, எனக்கு பாக்கணும் இருக்கு bro, நீங்க பாடுங்க. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயையோ ப்ரோ உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. மிமிக்ரி எல்லாம் பண்ணீங்க. ஃபைனல்ல பாடுறப்போ ஏதோ இந்த கீச் என்ன ப்ரோ அது, நானே ஏதோ மியூசிக் தான் போடுறாங்கன்னு பார்த்தா நீங்களே வாயில பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கதை அது, எப்படி அது, எத்தனை நாள் பிராக்டிஸ் அது? பிராக்டிஸ் ஒரு வாரம் 1.5 வாரம் தான். ஒரு வாரம் 1 வாரம் பெரிய விஷயம். அது ஏதோ வருது பண்ணிட்டேன் அவ்வளவுதான். என்ன லைவ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். அது மியூசிக் இருந்தா நல்லா இருக்கும். அது எப்படின்னா ஒன்னும் இல்ல, அதுல படம் சிச்சுவேஷன் வந்து கமல் சார் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. ஓங்கிய பெரும் காடு, அது உயர்ந்த ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துல அந்த அற்புத வனத்தினிலே அதோட அந்த அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் கிளி சவுண்டு, அப்புறம் என்ன, அப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அப்புறம் ஃப்ளைட் இறங்குறது, அப்படின்னு ஒண்ணு. இந்த மாதிரி யானை மாட்டுக்கெல்லாம் மானமே போயிடுச்சு. உன்னி சார் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, மாட்டுக்கு என்னப்பா உடம்பு சரியில்லையா? எங்க இது உடம்பு சரியாது மாடு எங்க? அப்படின்னு பண்ணிட்டு. சூப்பர், உங்களுக்கான டேட் வரும். உங்களுடைய ஃபேவரட் சாங் ஃபர்ஸ்ட் பாடிடுங்க நீங்க. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் பூக்கவா. சூப்பர். இப்ப இந்த சாங் வந்து நீங்க வேற டியூன்ல பாட போறீங்க. ஃபோக் சாங்ல ஏதாச்சும் ஐட்டம் நம்பர்ஸ்ல இந்த சாங் இன்கார்பரேட் பண்ண போறீங்க நீங்க நீங்க. அப்படியே இருங்க. தாடி அப்படி இருக்கீங்களா? தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி தாடி புடிச்சிட்டாங்க. சூப்பர். அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தச்சம். என்ன லிரிக்ஸே மறந்து போச்சு டியூன் மாத்தும் போது, என்ன பண்றது? சரி, எல்லாரும் தெரிஞ்ச ஏதாச்சும் ஃபேமஸான சாங் இந்த மாதிரி வேற டியூன்ல மாத்தி பாடிடுங்க. அம்மாடி
அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா. என்ன பாட்டு இது? எம்மாடி, எம்மாடி. அதுதான் அந்த பாட்டு. இப்ப எந்த டியூன்ல நீங்க பண்ணீங்க? அதை நான் என்னோட ஓன் டியூன்ல பாடினேன். அப்படி இல்லங்க, தெரிஞ்ச பாட்டுல டியூன்ல வரணும்ல. ஓ, அந்த மாதிரி அந்த மாதிரி மீனாட்சி. அது என்ன ஒண்ணு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ சொம்ப பானைக்குள்ள திணிக்கலாம், பானைய சொம்புக்குள்ள எப்படி திணிக்கிறது? நீங்க ஒரு சகலா வல்லவர்கள், சூப்பர் சிங்கர் லெவனுடைய வின்னர்ஸ். நீங்கலாம் உங்களுக்கு கேட்க போறேன். நாங்க அதை ஏத்துக்கல. என்ன எப்படி சொல்றீங்க? சும்மா கிடையாது, நீங்கலாம் சாதாரண ஹியூமன்ஸ், நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது நீங்களா. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா. எம்மாடி அடா எம்மாடி. ஐயோ லிரிக்ஸ் வந்துட்டே. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இது வந்து சூப்பர் சிங்கர் லெவன் வந்து எத்தனை மாசம் ஒர்க் பண்ணிருப்பீங்க? இது ஒரு ஆடிஷன்லாம் சேர்த்தா ஒரு வருஷம். ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்துல நீங்க பண்ண சாக்ரிஃபைசஸ்லாம் என்னென்ன? What are the sacrifice? weight loss, hair loss. கரெக்ட். weight loss, hair loss, பல சொந்தக்காரங்களுடைய டெத்துக்கெல்லாம் போக முடியல. டைமே சாக்ரிஃபைஸ் தானே. டைமே சாக்ரிஃபைஸா? ஏன் சாக்ரிஃபைஸ் இல்ல, இது ஒரு அதாவது அங்க டிராவல் டைமே நிறைய எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த 6 மாசம் பாட்டு கேட்கறத டிராவல் பண்ண டைம் தான் இருக்கிறதுலே அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா இங்க இருந்து அங்க ரிஹர்சல் போறது, ரிஹர்சல் இருந்து வேற ஒரு இடம் அங்க இங்கன்னு போறதுக்கே டைம் ஆகும். டிராவல் டைம் தான் இருக்கிறதுலே அதிகம். சாக்ரிஃபைஸ் இந்த சென்ஸ் நாங்க எப்படி சொல்றது, நிறைய பேர் இப்போ காலேஜஸ் போறோம், இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். திரும்பறதெல்லாம் வந்துரும், அப்புறம் போட்டுருவோம். காலேஜ் போறோம், ஆஃபீஸ் போறோம். ஸோ எங்களால இந்த ஷோ வந்தனால எங்களால அது ப்ராப்பரா இது பண்ண முடியல. பட் சப்போர்ட் இருந்தனால எங்களால சம்பவம் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதை தாண்டி இதுல ரொம்ப காம்படிஷன் உள்ள வந்து அப்படியே ரொம்ப ஹெக்டிக்கா போனனால எங்க ஹெல்த் வந்து நாங்க கொஞ்சம் கவனிக்கல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கும் நான் ஆக்சுவலி நான் ஒரு ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க இப்போ என்ன அங்க இருந்து தூக்கி வெளியில விடல. அது வந்து சாக்ரிஃபைஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது ரெண்டுமே மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன தூக்கம் சரியா வரல. தூங்க உடலன்னு சொல்லு. அதுவும் கரெக்ட் தான். தூங்க உடல. சூப்பர் சிங்கர்ல உங்களை தூங்க உடல என்ன சொல்றது அப்படின்றீங்களா? தூங்க உடலன்னு இல்ல, நேரம் கிடைக்கல எங்களுக்கு. ஃபைனலா நேரமும் நமக்கு இனிமே காரணம் இருக்கனால அங்க இருந்து மணி காட்டிக்கிட்டே இருக்காங்க, முடின்றாங்க. அதனால நம்ம முடிச்சுக்க போறோம். ஃபைனலா நான் ஒரு படம் பார்த்திருக்கேன். இப்ப பாடி வந்து அப்படியே மலையை கரைப்பாங்க தெரியுமா? சிவாஜி சார் நினைக்கிறேன் அந்த படத்துல பாடி அப்படியே மலையை கரைப்பாங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து பாடுற பாட்டுல இங்க இருக்க லைட் எல்லாமே அப்படி கரைஞ்சு அப்படி இல்ல. அது வந்து என்னன்னா, இவன் ராவணனுக்கும் அகத்தியருக்கும் சண்டை வந்துடும். 2 பேரும் வீணையை மீட்டி யார் பாட்டுல மலை கரையுது கொண்டு அந்த மாதிரி நீங்க பாட போறீங்க. இந்த பில்டிங்கே வந்து உங்க சாங்ல வந்து அப்படியே கரைய போகுது. இந்த மாதிரி ஒரு பாட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனும் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது. கரைஞ்சிருச்சு. நாங்க எடிட் பண்ணிப்போம் அப்படின்னா எல்லாம் பில்டிங் கரையிற மாதிரி நீங்க அப்படி கடல் அப்படியே ஸ்டாப் ஆற மாதிரி அந்த மாதிரி என்னென்ன போடுறீங்களோ ரிலீஸ் ஆகல தான் தெரிய போகுது. நான் போடுவேன், சரண் தான் போடுவேன். சரணை வந்து தக்லைஃப் பண்ற மாதிரி தகவல் வந்து என்ன சூப்பர் சிங்கர்ல தூங்கவே விடல அப்படின்னு போடுவாங்க. தலைவர் வேற ரகம் பார்த்து விஷாரு எப்படியே படுங்க. அதனால பட ஜாலியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் வந்து கேட்ட கேள்விகளுக்கும் அன்பா கொடுத்த டேர்களுக்கும் அழகா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 2026 உங்களுக்கு நல்லபடியா அமையணும். நீங்க நிறைய பாடணும், பாடி மக்களை மகிழ்வித்து கொண்டே இருக்கணும். சந்தோஷமா இருங்க. ஹாப்பி. என் சார்பம் ப்ரோக் சார்பம் நன்றி, வணக்கம். நன்றி. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, எதுவும் இல்லாமலே மனசு. எவரும் சொல்லாம பூக்களும் வாசம் வீசுது, எதுவும் இல்லாமலே என்ன இருக்கு கோலம் போடுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே இருமனை ஏதோ பேசுது, மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது.
லிரிக்ஸ் எவரும் சொல்லாமலே பூக்கள இதுக்கு வாசம் லிரிக்ஸே பார்க்கலாமே. லிரிக்ஸ் பார்த்து பாடலாம் எதுக்கு இவ்வளவு லிரிக்ஸ் பாடி பாடுங்க. இது வந்து ஏய் சொல்லுங்க competition லிரிக்ஸ் சொல்லுங்க கிடையாது. நான் எவரும் சொல்லாமலே புகழும் வாசம் வீசுது உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது ஓகே அது எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா நிக்குது ஓடனோட இந்த உலகத்தோட காலோட Bro, நீங்க பாடுன என்ன குவைட்டா இருக்கீங்க ஆரம்பிச்சு 1 2 3 சொல்லிட்டு பிச்சை எடுத்தலாமா இது லோவா இருக்கு நினைக்கிறேன் எது பிச்சை Don't worry, don't worry. ஓகேவா ரெடியா? ஓகே. யாரும் சொல்லாமலே ஓட நீ அது ஓட நீரோட ஓகே. சொல்லலாமா ரெடி 1 2 3 தனுஷே மறைக்கிற இப்படியே போயிட்டவா போ போங்க. வெற்றி கொடி கட்டு மணி ப்ரோ 7 8 அந்த பாட்டு பாடுங்க ப்ரோ. நீ 7 8 அந்த பாட்டு பாடுங்க bro. இதை வச்சுட்டு வந்து பாடா உங்களுக்கு ஆமா வெக்ஸ் வந்து பாருங்களா.